Hi guys, எல்லோருக்கும் வணக்கம். So welcome to TNPC Next Generation channel. So இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து யூனிட் 9 அப்படின்றது டாபிக்ல தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், தமிழ்நாடு சமூக நல திட்டங்கள் அப்படின்றது டாபிக் உள்ள நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட நான் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிளாஸ் கொடுப்பேன் சரிங்களா. ரைட், வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். முதல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது சிலபஸ்ல எங்க சார் இருக்கு இந்த டாபிக் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 9ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்றது இல்லையா, அதுல தான் நம்ம இந்த டாபிக் நம்ம படிக்க போறோம். ரைட், ஸோ தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் சமூக நல திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் இருக்கு இல்லையா, இந்த டாபிக் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ரைட், ஸோ இது வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 வீடியோவாக இருக்க போகுது. ஸோ பார்ட் 1 வீடியோவில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்றது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். சரி, ரைட், ஃபைன். அடுத்ததாக ஸோ எங்கேருந்து சார் படிக்கணும் இந்த டாப்பிக்கு, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எங்கேருந்து சார் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருந்து எடுத்த சோர்ஸ் தான். ஸோ www.tnsocialwelfare.org இதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமை மெயினாக கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. ஏங்கன்னா இப்போ கூட மாடல் கொஸ்டின் பேப்பரில் இந்த சோர்ஸ் இந்த பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே, எல்லா ஸ்கீம்ஸும் நம்ம வந்து திட்டங்கள் எல்லாமே படிச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், தட் இஸ் ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட், ஸோ இந்த டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம், தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது www.tnsocialwelfare.org. ஸோ அதெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை, என்னுடைய ஸ்லைடு வாட்ச் பண்ணிங்கன்னா, பிகாஸ் எல்லா கண்டென்ட்டும் நம்மளுக்கு இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ இந்த டார்கெட் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A as well as குரூப் 4 எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக், தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ரைட், ஸோ ஜென்ரலாகவே நம்ம சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறன்றது நல்லது. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது மற்ற பேர் கூட இருக்கலாம், இதை தவிர்த்து சரிங்களா, யார் யாரெல்லாம் அது தேவை அப்படின்னு வரும்போது, இந்த திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு, ஸோ வாங்க நம்ம வந்து அடுத்த ஸ்லைடு போகலாம். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து அதோடைய ஓவர்வியூ தான் நம்ம வந்து ஒரு ஸ்லைடாக அடுத்ததாக பார்க்க போகிறோம், அப்புறமா தான் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக படிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்லைடில் பாருங்கள், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய ஓவர்வியூ, அதாவது இதோடைய திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சைல்டு வெல்ஃபேர் அப்படின்ற இந்த டாபிக் உள்ள சரியா என்னெல்லாம் இருக்கு பாருங்க. சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், அதாவது சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ன்றது ஒன்று இருக்கு. ரெண்டாவது கிராடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கீம். அடுத்ததாக பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ. அப்போ இந்த 3 ஸ்கீம்ஸும் நம்ம வந்து சைல்டு வெல்ஃபேருக்குள்ள நம்ம படிச்சு ஆகணும், இதோடைய ஓவர்வியூ. அடுத்ததாக உமன் வெல்ஃபேர் அப்படின்னு படிக்கும்போது மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், திருமண உதவி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல இருந்து இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமானது. அதே மாதிரி கிராடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம், அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க சரியா. ஸோ அப்போ உமன் வெல்ஃபேர்ல மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம படிக்கணும். அதே மாதிரி சர்வீஸ் ஹோம்ஸ் அண்ட் தென் சீவிங் மிஷின் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அது அது. அடுத்ததாக ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் சரிங்களா. இது எல்லாமே நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்றது அதுவும் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஸோ அதுவும் நம்ம படிக்கணும். அடுத்ததாக ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 3 அல்லது 4 முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பாருங்கள், சாக்கி ஒன் ஸ்டாப் சென்டர் OSC இன் தமிழ்நாடு அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உமன்ஸ் ஹெல்ப்லைன் சரியா, 181 அப்படின்றது 181 அப்படின்றது உமன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர். அடுத்ததாக வில்லேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் சர்வீஸ் VCFS அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக மகிழா சக்தி கேந்திர MSK அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்ததாக சோஷியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
சில முக்கியமான சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு வந்து எப்படி வேணா கேட்கலாம். அதாவது இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் உடைய ப்ரொவிஷன்ஸ் கேட்கலாம் அல்லது இந்த வருஷம் கேட்கலாம். சரியா? ரைட். பாருங்க, இந்த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், பெண்கள் திருமண சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், சரிங்களா, 2006 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 2005. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை சட்டம், இதாவது ப்ராஹிபிஷன் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 அதுன்றது ஒன்று. அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2006 ஒன்று, 2005, 1961 ஒன்று, அடுத்ததாக 2013 ஒன்று. சரிங்களா? இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய டாபிக். அடுத்ததாக ஸோ சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அப்படின்றது ஒன்று டாபிக் உள்ள நம்ம வந்து படிக்கணும் இது எல்லாமே. அடுத்ததாக தேர்டு ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்கு. அதில் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை படிக்க போகிறோம். அடுத்ததாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ன்றது பேஸ் பண்ணி சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்போ நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம், நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, மீல் ஸ்கீம் இல்லை, நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ பார்த்தது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, அதாவது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதெல்லாம் சப் டாபிக்ஸ், எல்லாமே சப் டாபிக்ஸ். ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பிக்கை படிக்க போகிறோம், சப் டாபிக். சரிங்களா? முதல்ல என்ன சார் படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாப்பிக்குங்க. எந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, திருமண உதவி திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டாக்டர் முத்துலட்சுமி நினைவு இன்டர் காஸ்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஜாதி மறுப்பு திருமண உதவி திட்டம். சரிங்களா? யாரை பேஸ் பண்ணி, யாருடைய பேரில் பேஸ் பண்ணியிருக்கு பாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற ஒரு பேரில் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 8ல கூட படிப்போம். யூனிட் 8ல எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு உமன்ஸ் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதில் கூட நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேஷ் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க. rupees 25,000 has been given under this scheme, out of which 15,000 is given to the ECS and 10,000 in the form of national saving certificate, and then along with that 4 gram 22 carat gold coin for making திருமங்கல்யம் அப்படின்னு சொல்லி இல்லையா? ஸோ 25,000 மற்றும் 22 கேரட்டான கோல்டு காயின் 4 கிராம் கொடுக்குறாங்க திருமங்கல்யம் பேஸ் பண்ணி. சரிங்களா? ரைட். அடுத்ததாக டிகிரி as well as டிப்ளமா ஹோல்டர்ஸ், டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா அல்லது டிப்ளமா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா they will receive 50,000 ரிசீவ் ஆகுது. அதில் 30,000 will be given as a ECS கொடுக்குறாங்க. தென் 20,000 வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க along with 4 grams 22 கேரட் கோல்ட் காயின்ஸ். அதே தான் 24 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் தான். பட் டிகிரி டிப்ளமா ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது 50,000 இங்கே. சரிங்களா? அதே மாதிரி நல்லாவே கவனிக்கணும் இந்த இடத்துல there is no income ceiling and minimum educational stipulated அப்படின்றாங்க. சரிங்களா? மினிமமா இன்கம் இவ்வளோ வாங்கியிருக்கணுன்றது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ இல்லைனா இன்கம் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா கொடுக்க காணும். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா சொல்ல காணும். ரைட். அடுத்ததாக டைப் ஆஃப் இன்டர்காஸ்ட் மேரேஜ், யார் யாருக்கெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எய்தர் ஆஃப் த ஸ்போஸ் ஆஃப் த இன்டர்காஸ்ட் மேரிட் கப்புள்ஸ் should be from the scheduled caste SC or ST scheduled tribes, while other spouse may be from the any other community கூட இருக்கலாம். சரிங்களா? கேட்டகரி 1. கேட்டகரி 2 அப்படின்னு பார்க்கும்போது எய்தர் ஆஃப் த ஸ்பவுஸ் should be from forward or other community and others from the BC MBC கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ டைப் ஆஃப் இன்டர்காஸ்ட் மேரேஜ்லயே கேட்டகரி 1 கேட்டகரி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி 1ம் இந்த கேட்டகரி 2ம் அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்த்தோம்ல, என்னது there is no income ceiling minimum and educational qualifications stipulated சொல்லி இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ரெஃபர் பண்ணலாமா அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. which of the following is or true with reference to the Dr. Muthulakshmi Reddy Memorial Intercaste
இன்டர் காஸ்ட் ஜாதி மறுப்பு திருமண சட்டம் அப்படின்னு சொல்றாங்க, திருமண உதவி ஸ்கீம் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மெமோரியல் இன்டர் காஸ்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு ஜாதி மறுப்பு திருமண நிதி உதவி திட்டத்தின்படி தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, there is no income ceiling and minimum educational qualification stipulated. குறைந்தபட்ச வருமானம் வரம்போ அல்லது குறைந்தபட்ச கல்வி தகுதியோ கிடையாது இதுக்கு, இந்த ஸ்கீம் வந்து அவைல் பண்ணணும்னா. ரெண்டாவது, either of the spouse should belong to the SC or ST communities. தம்பதியரில் ஒருவர் பட்டியல் வகுப்பினராகவோ அல்லது பட்டியல் பழங்குடியினராகவோ இருக்க வேண்டும். அடுத்ததாக மூணாவது ஸ்டேட்மெண்ட், either of the spouse should be belong to forward or other community and other spouse should be belong to the backward class or most backward class. தம்பதியரில் ஒருவர் முற்பட்ட அல்லது இதர வகுப்பினராகவும் மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்த வகுப்பினராகவும் இருத்தல் வேண்டும். சரிங்களா? இப்போதான் நம்ம படிச்சோம் லாஸ்ட் ஸ்லைட்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட், அதாவது 1, 2 as well as 3 நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ அதுதான். அப்போ 1, 2, 3 ஆகியவை அனைத்தும் சரி அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. ஸோ அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த முத்துலட்சுமி ரெட்டி மெமோரியல் இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் படித்தோன்னா, ஜாதி மறுப்பு திருமண உதவி திட்டம் படிச்சோன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல. ரைட். அடுத்ததாக டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்டர் தர்மம்பால் நினைவு விதவை மறுமண திட்டம் அப்படின்றது. சரிங்களா? இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க, 15,000 ருபீஸ் அண்ட் 4 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க. ஸோ 22 கேரட் கோல்டு காயின் 4 கிராம்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக? மேக்கிங் திருமங்கல்யம். சரிங்களா? திருமங்கல்யம். ஸோ அடுத்ததாக இதுலயும் பார்த்தீங்கன்னா there is no income ceiling and educational qualification preside to avail the benefit under the scheme. இல்லை, கொடுக்க காணும். ரைட், தேவையில்லை. அடுத்ததாக டிகிரி அண்ட் டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 50,000 ருபீஸ். அதே மாதிரி இங்கேயும் 4 கிராம்ஸ் ஆஃப் 22 கேரட் கோல்டு காயின் வில் பி கிவன் ஃபார் மேக்கிங் திருமங்கல்யம். ஸோ திருமண விதவை மறுமண திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் ஞாபகம் வரணும்? டாக்டர் தர்மம்பால் அம்மையார் அப்படின்றது ஞாபகம் வரணும். சரிங்களா? ரைட். அடுத்ததாக மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சா போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் அவைல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆனுவல் இன்கம் அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் அவைல் பண்ணலாம்? த ஃபேமிலி இன்கம் should be below 72,000, which means it should not exceed 72,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த லிமிட்டை கொடுத்துருக்காங்க ஆனுவல் இன்கம் சொல்லி. சரிங்களா? நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எம்சிக்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம் இந்த பேரை பேஸ் பண்ணி. சரிங்களா? ரைட். அடுத்ததாக அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ், அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா there is no income ceiling for availing the benefit under the marriage assistance scheme. இங்கேயும் இன்கம் சீலிங்கோ அல்லது பாத்தீங்கன்னா இன்கம் சீலிங் பொறுத்த வரைக்கும் கொடுக்க அங்கே நம்ம படிச்சோம் 72,000 சொல்லி. சரிங்களா? இங்க இன்கம் சீலிங் லிமிட்ன்றது எதுவுமே கொடுக்க காணும். ரைட். அடுத்ததாக EVR மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ், அதாவது ஏழை பெண்களின். சரிங்களா? விதவை ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆனுவல் இன்கம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இட் ஷுட் நாட் எக்ஸிட் 72,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாருடைய பேர்ல பாருங்க, இது EVR மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ். சரிங்களா? ஏழை பெண்கள். சரிங்களா? ஏழை பெண்களின் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்ததாக நம்ம வந்து இப்போ மேட்ச் பண்ண போறோம். சரிங்களா? என்ன மேட்ச்? இப்போ வந்து மேட்ச் பண்ண போறதுன்றது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது பேஸ் பண்ணி தான். ஓகேவா? மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மேட்ச் த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வித் ரெஸ்பெக்ட் டு த நேம் கிவன் டு த ஈச் ஸ்கீம். சரிங்களா? பாருங்க, மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் புவர் கேர்ள்ஸ்
ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது மேட்ச் பண்ணி பார்க்கலாம். யாரு? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். ரைட். அடுத்ததாக விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சோம்னா விதவை மறுமண திட்டம் யாருன்னு பார்க்கும்போது தர்மம்பால் அம்மையார் அவருடைய பேர்ல தான் இந்த விதவை மறுமண திட்டம்ன்றது இருக்கு. ரைட். அடுத்ததாக மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் அப்படின்னு கேட்கும்போது அன்னை தெரேசா ஆர்ஃபன் கேர்ள்ஸ் அன்னை தெரேசா. இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு கேட்கும்போது முத்துலட்சுமி அம்மையார். ஜாதி மறுப்பு திருமண உதவி திட்டம் நம்ம படிச்சிருப்போம் லாஸ்ட் ஸ்லைட்ல. யாரு? முத்துலட்சுமி அம்மையார். ரைட். அடுத்த ஸ்லைடு. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கண்டென்ட்டும் தெரியும் நம்மளுக்கு, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றது கூட நம்மளால கெஸ் பண்ண முடியுது, ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. சரிங்களா? அப்படிதான் கொஸ்டின்ஸே வரும் மோஸ்ட்லி. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஃபைன். அடுத்ததாக சைல்டு வெல்ஃபேர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் இருக்கு. என்னன்னு பாருங்க. சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் யாருடைய பேர்ல பாருங்க, முதலமைச்சருடைய பேர்லயே இந்த ஸ்கீம் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லி. இப்போ இது எப்போ யாரால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா இருந்த 1992ல, சரியா, சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவங்களுடைய பேர்ல தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அடுத்ததாக இந்த ஸ்கீமுடைய எய்ம் அப்படின்றது பார்க்கும்போது அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. the aim of the scheme is to அப்படின்னு பார்க்கும்போது enrollment as well as retention of the girl child in the school and to ensure her education at least up to intermediate level. அதாவது என்ரோல்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும். சரிங்களா? அதாவது குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் மெயின் இதோடைய ஆஸ்பெக்டா இருக்கு. அதுவும் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இட் என்கரேஜஸ் கேர்ள் டு கெட் மேரிட் ஒன்லி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். அதாவது 18 வயசு முடிஞ்ச பிறகுதான் பெண் குழந்தைகள் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்கீமுடைய நோக்கமா இருக்கு, திட்டத்துடைய நோக்கமா இருக்கு. அடுத்ததாக என்கரேஜ் பேரண்ட்ஸ் டு அடாப்ட் ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ் வித் 2 கேர்ள் சில்ட்ரன்ஸ். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 2 கேர்ள் சில்ட்ரன் தான் இருக்கணும் அப்படின்றது என்கரேஜ் பண்ணுது இந்த ஸ்கீம் மூலியமா. அதே மாதிரி இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் த கேர்ள் சைல்டு அண்ட் ப்ரொவைட் சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் ஆஃப் த கேர்ள் சைல்டு அப்படின்றாங்க. ரைட். அடுத்ததாக அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேர்ள் சைல்டு வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அதுவும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரைட். அடுத்ததாக இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மோட் ஆஃப் டெபாசிட் எப்படின்னு பாருங்க. அண்ட் தென் mode of deposit அப்படின்னு பார்த்தோம்னா amount of rupees 50,000 is deposited in the name of the girl child born or after 1/8/2011. இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1/8/2011க்கு பிறகு யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ that is girl child. சரிங்களா? எந்த லேடிலாம் that is women வந்து கேர்ள் சைல்டு பர்த் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமு பொருந்தும். அந்த டேட் பாருங்க 1/8/2011. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் த ஃபிக்ஸட் டெபாசிட் வித் த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா? ஃபார் ஃபேமிலி வித் 1 கேர்ள் சைல்டு ஒன்லி. சரியா? நல்லா கவனிக்கணும். 1 கேர்ள் சைல்டு ஒன்லி. அப்போதான் என்ன டெபாசிட்? 50,000 டெபாசிட். ஸோ எதுக்கு அப்புறமா born on அல்லது ஆஃப்டர் 1/8/2011 அப்படின்றது. ரைட். தென் ஸ்கீம் 2 அப்படின்னு பார்க்கும்போது an amount of rupees 25,000 is deposited in the names of the 2 girl children born or after 1/8/2011 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் சரிங்களா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான ஃபேக்ட் இங்க கவனிக்கணும். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க கீழே. To get this benefit, the girl children should appear for the 10th standard public examination. 10th standard public examination கண்டிப்பா கொடுத்துருந்தா மட்டும்தான் என்னது இவங்க இந்த ஸ்கீம் 2க்கு எலிஜிபிள். அதாவது 25,000 ரூபாய் அமௌண்ட் வந்து அவங்களுடைய கைக்கு வந்து சேரும். ரைட். ஸோ அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். நம்ம அடுத்த ஸ்லைட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நியூ ஸ்கீம் will be implemented from 1/8/2007 has a maturity benefit dated below கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நியூ தட் இஸ் ஸ்கீம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பெனிஃபிஷியர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடு போகலாம்.
கிராடல் பேபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல. அதாவது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, நோக்கம் என்னன்னு பாருங்க. த எய்ம் ஆஃப் த கிராடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டு எராடிகேட் த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அதாவது பெண் சிசு கொலை ஒழித்தல் அப்படின்றது தான் இதோடைய நோக்கமே, கிராடல் பேபி ஸ்கீம். சரிங்களா, அண்ட் டு சேவ் த கேர்ள் சில்ட்ரன் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் த டெட் கிராடல் பேபி ஸ்கீம். இந்த கிராடல் பேபி ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் முதல்ல எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல, சேலம் மாவட்டத்துல 1992ல கிராடல் பேபி பேபில எத்தனை பி இருக்கு பாருங்க, 2 பி இருக்கு. அப்போ 2 1992 கிராடல் பேபி ஸ்கீம், ரைட். ஸோ இது வந்து 2001ல இந்த ஸ்கீம் வந்து ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எப்போ, அதாவது எப்பவுமே ஒரு பைலட் லெவல்ல கொண்டு வருவாங்க. ஸோ அடுத்ததாக அந்த பைலட் லெவல் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஸ்கீம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு பாருங்க, மதுரை, தேனி, திண்டுக்கல் அண்ட் தர்மபுரி, அங்கெல்லாம் வந்து இது வந்து அதிகமாக இருந்தது இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு. அதை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2011 சென்சஸ் projected as an alarming decrease in the child sex ratio, அதாவது child sex ratio, குழந்தை பாலினம் இது வந்து குறைந்திருக்கிற காரணத்தினால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் அண்ட் திருவண்ணாமலை இது வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு போனாங்க. சரிங்களா, ரைட். அடுத்ததாக பாருங்க, இந்த இன்னோவேட்டிவ் கிராடல் பேபி ஸ்கீம் பொறுத்தவரை இந்தியாவில் மட்டும் இல்ல, மற்ற நாட்டிலையும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கீம் வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா, இன்னோவேட்டிவ் கிராடல் பேபி ஸ்கீம், ரைட். அதுல ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, கிராடல் பேபி ஸ்கீம் இன் தமிழ்நாடு பாசிட்டிவ் எஃபெக்ட். இதோட எஃபெக்ட் என்னவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19 that is per 1942 in 2001. இப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகி 943 per 1000 in 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா. ஸோ பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் இருக்கு அப்படின்றாங்க. கிராடல் பேபி ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் a பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்றாங்க. சரிங்களா, ரைட். ஸோ இந்த ஸ்கீம் வந்து சில இதில் ஃபோக்கஸ் பண்ணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன். சரிங்களா, லிட்ரஸியை வந்து கேர்ள் சைல்டு லிட்ரஸியை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுது, அவங்களுடைய க்ரோத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் உதவியா இருக்கு அப்படின்றாங்க. எப்படின்னு பாருங்க, இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமானது. 2001 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 64.55% இருந்தது. 2011 சென்சஸ்ல இதோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா 73.44% இன்க்ரீஸ் ஆச்சு. சரிங்களா, இப்போ இந்த கிராடல் பேபி ஸ்கீம் மூலியமா ஒன்னு சைல்டு செக்ஸ் ரேஷியோவும், ரெண்டாவது கேர்ள் சைல்டு லிட்ரஸி ரேட்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் இதோடைய பாசிட்டிவ் எஃபெக்ட், தொட்டில் குழந்தையுடைய முக்கியமான பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 பாயிண்ட் சொல்லலாம். ரைட். இப்போ எய்ம் ஆஃப் த, இதை பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் இது. எய்ம் ஆஃப் த கிராடல் பேபி ஸ்கீம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ், தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணலாம் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் ஸ்லைட்ல தான் நம்ம படிச்சோம். இதோடைய நோக்கமே என்னது, டு எராடிகேட் தி ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, 4வது ஆப்ஷன், பெண் சிசு கொலைகளை ஒழித்தல் அப்படின்றது தான். சரிங்களா, ஸோ நம்ம வந்து கரெக்டான சோர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சரிங்களா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது இல்லையா. ஸோ கரெக்டான சோர்ஸ், சரியா, கரெக்டான ரிவிஷன் பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணிட்டு கரெக்டான சோர்ஸ் நம்ம படிச்சோம்னா சரிங்களா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறது எல்லாமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இப்போ 3 கொஸ்டின் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய ஸ்கீம் பேரில் பேஸ் பண்ணி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராடல் பேபி ஸ்கீம்னு சொல்லுவாங்க, தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லி. அதை தவிர்த்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கூட சால்வ் பண்ணணும். சரிங்களா, ரைட். ஸோ சாரி, எஸ், இன்னொரு கொஸ்டின் என்ன சால்வ் பண்ணணும் பாருங்க. ரைட், மேட்சிங் ஆஃப் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வித் த நேம், இந்த நேம் ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சது இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி. சரிங்களா, ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போக போகிறேன் செஷன்ஸ் எல்லாமே. உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ
டிஎன்பிசி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து விடைபெறுவது இஸ் முகமது ஆசிம். தேங்க்யூ.